ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது போல் பிளாஸ்டிக் கவர்லாம் வந்து வேஸ்ட்டாக நிறையவே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து பார்த்துடலாம். இந்த ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அந்த கைப்பிடி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்கிற பாட்டையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமா இதை நல்லா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிற அந்த ஒரு பக்கம் மட்டும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய வந்து பேங்கிள் வந்து ஒரு 6 பேங்கிள் பக்கம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பத்தாமல் இருக்கும் இல்லையா, அந்த பேங்கிள்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு பேங்கிள் மட்டும் எடுத்துகிட்டு இந்த கவருக்கு சென்டரில் வந்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி வச்சு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த கவர் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5 தடவை நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றி முடிச்சதுக்கப்புறமா ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு முடிச்சு போட்டோ அப்படி இல்லைன்னா வந்து சுற்றியோ வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதே மாதிரியே வந்து ஒரு பிங்க் கலர் வந்து கேரி பேக் எடுத்துகிட்டு அதையுமே இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த 5 பேங்கிள்ஸுமே வந்து இந்த பிங்க் கலர் கேரி பேக்கில் வந்து கவர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஒரு வளையலில் மட்டும் ப்ளூ கலர் கேரி பேக்கும் அதுக்கப்புறம் மற்ற எல்லா வளையல்லையுமே இந்த மாதிரி பிங்க் கலர் வந்து கேரி பேக்குமே வந்து கவர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச கலர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே போலவே இந்த 5 வளையல்லையுமே கேரி பேக்கை வந்து கவர் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து இப்படி தான் வந்து இருந்தது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. இப்போது இதை வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது போல் வந்து வச்சு பார்த்ததுக்கப்புறமா வந்து ஒரு ஊசி நூல் வந்து எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி வந்து கோக்க போகிறோம். ஸோ இதே மாதிரியே வந்து எல்லா பேங்கிலையுமே வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து கோத்து வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா கடைசியாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த நூலுக்கு கீழே திருப்பி முடிச்சு போட்டுட்டு அடுத்த பேங்கில் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கோத்து வந்து எடுத்துக்கிறேன். ஃபுல்லுமே கோத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு க்ளூ எடுத்துகிட்டு இந்த 2 பேங்கிலையுமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இதே போல் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு செலோ டைப் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்படி வந்து செலோ டைப் யூஸ் பண்ணி வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒட்டும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரியே எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி வந்து ஒட்டிட்டோம்னா ஒரு ஈஸியான வந்து ஒரு பவுல் வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த த்ரெட்டெலாம் தெரியுது இல்லையா, அந்த இடத்துலலாம் மட்டும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பீட்ஸ்லாம் வந்து ஒட்டிக்கிறேன். அடுத்ததாக சென்டரில் மட்டும் இந்த மாத்திரை கவரோடைய மூடி இருக்கு இல்லையா, அது மட்டும் சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து பேங்கிலையும் அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் கவரையும் யூஸ் பண்ணி வந்து ஒரு பவுல் வந்து பண்ணியாச்சு. இதுக்குள்ளே இந்த மாதிரி ஹேர் கிளிப் அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாமே கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து செகண்ட் ஐடியா வந்து பார்த்துடலாம். இந்த ஐடியாக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் வந்து கேரி பேக் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த பாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த கவரை வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் கையை இந்த மாதிரி அந்த கவருக்கு மேலே வச்சுட்டு ஒரு மார்க்கர் அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நல்லா வந்து பெருசாக அந்த மாதிரி வரைஞ்சி வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து ஐப்ரோ பென்சில் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து பர்மனெண்ட் மார்க்கர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூடவே வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நைஃபை ஹீட் பண்ணிவிட்டு அந்த கோட்டுக்கு மேலே இன்னொரு தடவை இந்த மாதிரி அச்சு மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ நைஃபை வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபுல்லுமே எண்டு வரையுமே வந்து பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா சிசர் யூஸ் பண்ணி வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சைஸ் வந்து தேவைப்படுதோ அந்தளவுக்கு வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு ஈஸியான வந்து ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் வந்து பண்ணிடலாம். டக்குன்னு இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ்லாம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணி வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க தேர்ட் ஐடியா வந்து பார்த்துடலாம். தேர்ட் ஐடியாக்காக இந்த மாதிரி வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கிற கேரி பேக் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயுமே அந்த கைப்பிடி மாதிரி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதையும் கட் பண்ணிட்டேன். அப்புறமா அதை நல்லாவே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 2 சைடுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த கவரை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இதே சைஸில் இருக்கிற மாதிரி இன்னொரு பீஸுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இதையே வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டோம்னா 4 பீஸ் அந்த பேப்பர் வந்து கிடைக்கும். அடுத்ததாக வந்து அப்புறமா இதிலே வந்து ஒரு பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த பீசஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதையே வந்து இன்னொரு தடவை வந்து ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதையுமே மடிச்சுக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு டைம் மொத்தமாக வந்து 3 டைம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஈஸியான ஒரு ஃப்ளவர் வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த மிச்சம் இருக்கிற அந்த 3 அந்த பேப்பர்லையுமே வந்து பண்ணி வந்து எடுத்துட்டேன்.
இப்போ அந்த ஒரு ஃப்ளவரை மட்டும் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி வந்து தனியாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெட்டல்ஸை மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். அடுத்த ஃப்ளவரில் வந்து 2 பெட்டல்ஸை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே ஒரு ஃப்ளவர்ஸ்லையுமே வந்து ஒரு பெட்டல்ஸ் வந்து கம்மி பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்த ஃப்ளவரில் வந்து 3 பெட்டல்ஸை வந்து கம்மி பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு ஃப்ளவரில் வந்து 4 பெட்டல்ஸை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இது எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். அடுத்ததாக அந்த பெட்டல்ஸ்க்கு அந்த எண்டில் மட்டுமே இதே போல் வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரியே வந்து அந்த எல்லா ஃப்ளவர்ஸ்லையுமே வந்து பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக அந்த கடைசியாக 2 இருக்கிற பெட்டல்ஸை மட்டும் ரோல் பண்ணி வந்து எடுத்துக்கணும். இப்போ அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்லையுமே வந்து பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக அந்த 2 இருக்கிற அந்த பெட்டல்ஸை மட்டும் இந்த போல் ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். அடுத்தது அந்த கடைசியாக இருக்கிற இந்த ஒரு பீஸுமே இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுடலாம். இது வந்து இப்படி வந்து ரோல் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இதை வந்து போட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இருக்கிறதுலேயே வந்து எந்த ஃப்ளவர் வந்து பெருசாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதுக்கு சென்டரில் இதே போல் வந்து ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணி வந்து ஆர்டர் வைஸில் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, அப்புறமா கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது, அப்புறம் சின்னதாக இருக்கிறது, இந்த மாதிரி ஆர்டர் வைஸில் வந்து ஒட்டிட்டோம்னா ஒரு ஈஸியான வந்து ஒரு ரோஸ் வந்து பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி வந்து வளைச்சி விட்டுக்கிறேன். ரொம்பவுமே வந்து வளைக்காதீங்க, உடஞ்சிரும். இதை போல் லேசாக அதை மாதிரி பெண்ட் வந்து பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக இந்த ரோஸையும் இந்த பேம்போ ஸ்டிக்கையும் வந்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் பிளெயினாக இருக்கிறதுனால இந்த ரோஸ்க்கு சென்டரில் மட்டும் ஒரு எல்லோ கலர் பீட்ஸ் மட்டும் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கலர் கேரி பேக்கையே லீவ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த பேம்பு ஸ்டிக்குள்ளே இந்த மாதிரி அட்டாச் பண்ணி இந்த ரோஸ்க்கு லீஃப் மாதிரி வந்து கட் பண்ணி வந்து அட்டாச் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். இதே போலவே எத்தனை லீவ்ஸ் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ரோஸ்க்கு கீழே இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் அந்த பேம்பு ஸ்டிக்குக்கு சைடில் மட்டும் 2 லீஃப் மாதிரி கட் பண்ணி இதையுமே வந்து ஒட்டி விட்டுறேன். இப்போ அவ்வளோதான். வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க மாதிரி தான் கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து ஒரு தர்மாக்கோலை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இது போல் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்காக டபுள் சைட் டேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுலேயுமே வந்து ஒரு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ட்ரெஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி வந்து கவர் வந்து தருவாங்க, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கவரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ்க்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ட்ரெஸ் வாங்கின கவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கவர் இல்லாமல் கிளாஸ் ஷீட்லாம் இருக்குது இல்லையா, அது கூடமே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து இந்த கார்ட்போர்டை வந்து இதுக்கு கீழே அந்த மாதிரி வச்சு க்ளூ யூஸ் பண்ணி வந்து இதுக்கு சுற்றிக்குமே வந்து ஒட்டி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மெலிசாக இருக்கிற கவர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை விட கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கவர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட வந்து கிளாஸ் ஷீட்லாம் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணுறப்ப இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லுமே க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரோஸை வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து வைக்க போகிறோம். அதனால் அந்த தர்மாக்கோலுக்கு கீழே வந்து ஒரு டபுள் சைட் டேப் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ரோஸை இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டேன். அப்புறமா இன்னும் கொஞ்சம் டிசைனுக்காக அந்த தர்மாக்கோலே இது போல் வந்து ஒன்றா இதுக்குள்ளே வந்து அந்த பால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து உள்ளே போட்டு விட்டுட்டேன். அடுத்ததாக அது போல் ஸ்டோன்ஸ் அதுக்கப்புறமா பீட்ஸ் எல்லாமே வந்து போட்டு கொஞ்சம் டிசைன் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக வந்து இப்படி தான் வந்து இருந்தது. இதுக்குள்ளே அந்த லைட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது கூடமே வச்சுக்கலாம். அப்புறமா இன்னொரு கார்ட்போர்டை வந்து இதுக்கு மேலே வந்து இப்படி வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். அவ்வளோதாங்க. ஒரு ஈஸியான ஒரு ஷோ பீஸ் வந்து பண்ணிடலாம். இதை வந்து ஷோ பீஸாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பர்த்டேனா கிஃப்ட் ஐடியாவை கூட ட்ரை பண்ணி வந்து கொடுக்கலாம். இந்த ஐடியாவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. ஓகே, இப்போ வந்து 4th ஐடியா வந்து பார்த்துடலாமா. 4th ஐடியாக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற கேரி பேக் தான் எடுத்திருக்கேன். அதையுமே இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து மடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து மடித்து வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மடித்து வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது அதுக்கு பின்னாடி க்ளூ யூஸ் பண்ணி இதே போல் வந்து ஒட்டிட்டேன். அப்புறமா அதுக்கு கீழே வந்து இந்த ஓப்பனாக இருக்க சைட்லேயும் இந்த மாதிரி மடிச்சுட்டு க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். அடுத்ததான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹைட் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடியுமே வந்து ஒரு
டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மேலே வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். இதை வந்து வாலில் ஹேங் பண்ணிட்டோம்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து டிவி ரிமோட்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து போட்டு வைக்கும்போது அந்த ரிமோட் வந்து தொலையாமல் இருக்கும். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து 5th ஐடியா வந்து பார்த்துடலாம். 5th ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிற கேரி பேக் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதையுமே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைடில் இருக்கிற அந்த பார்ட்டியுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கவர் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதையுமே வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த கவரையே திருப்பி இதுக்குள்ளே வச்சு கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கவர்லாம் வந்து தீர்ந்து போகிற வரையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து கவர் அதுக்குள்ளே வச்சு கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ கடைசியாக அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் இதெல்லாம் மட்டும் கட் பண்ணிட்டோம்னா ஒரு ஈஸியான வந்து ஒரு ஃப்ளவர் வந்து பண்ணிடலாம். அடுத்ததாக அதுக்கு எண்டில் மட்டும் ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி வந்து நல்லாவே வந்து சுற்றி வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமா அந்த ஃப்ளவருக்கு வந்து ஒரு லீஃப் வந்து பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் கேரி பேக் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லீஃபை வந்து இந்த ஃப்ளவருக்கு கீழே இந்த மாதிரி வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டோம்னா ஒரு ஈஸியான வந்து ஒரு ஃப்ளவர் வந்து பண்ணிடலாம். இந்த ஃப்ளவர் வந்து நான் ஆரஞ்சு கலரில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரியூஸ் கிராஃப்ட் ஐடியாவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.